السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் அல்லாஹ் மீண்டும் வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக இல்லாமல் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பார்வையில் நட்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. உண்மையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து ஒரு வாழ்க்கை முறையில் அல்லாஹ் வாழச் சொல்கிறார். அந்த வாழ்க்கை முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் பல்வேறு உறவுகள் வருவார்கள். சென்ற வாரம் இரத்த உறவுகளை பற்றி பேசினோம். அவர்கள் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் சில அறியாத முகங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் பார்ப்போம். நம்முடைய பள்ளிக்கூடத்தில், நம்முடைய கல்லூரியில், நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், நம்முடைய ஊர்களில், நம்முடைய பள்ளிவாசலில், இப்படி நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் சில மனிதர்களை நாம் சந்திப்போம். ஆனால் இஸ்லாம் இந்த உறவுகளை எல்லாம் சொல்கிறது நண்பர்கள், அஸ்ஹாப் என்று சொல்கிறது. நண்பர்கள், நமக்கெல்லாம் நண்பர்கள் இருப்பார்கள். இஸ்லாம் இந்த நண்பர்களை குறித்து பல்வேறு செய்திகளை சொல்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்படி உன்னுடைய நண்பனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரோடு நீ நட்பு பாராட்ட வேண்டும், எந்த மனிதனோடு உன்னுடைய வாழ்க்கையில் நட்பாக நீ இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனோடு சேர்த்து எந்த நட்பை எல்லாம் நீ விட வேண்டும்,
எந்த நட்பு உன்னை தொட்டுக்கொண்டால் எந்த அளவிற்கு நஷ்டத்தை இந்த உலகத்திலே நீ அனுபவிப்பாய் என்பதை குறித்தும் இஸ்லாம் பல்வேறு செய்திகளை சொல்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 15 வயதிலிருந்து 24 வயது வரை இதற்குள்ளே இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் ஏஜ், உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஏஜ், நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் உண்டாக்கக்கூடிய பயிற்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஏஜ், 15 வயதிலிருந்து 24 வயது வரை. இந்த வயதில் தான் நமக்கு அதிகமான வெளி உறவுகள் நம்மை சந்திப்பார்கள். அந்த உறவுகளில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஃபித்ராவில் தான் பிறக்குகிறது. இயற்கையான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் தான் பிறக்குகிறது. அவருடைய தந்தைமார்களும் அவர்களுடைய சூழல்களும் தான் அவர்களை யகூதியாக, நசரானியாக, மஜூசிகளாக மாற்றுகிறது. ரொம்ப முக்கியம். நான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இஸ்லாத்தில் பிறப்பேன். ஆனால் நீ நன்றாக பார்க்கலாம், நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள், என்னுடைய மகன் 10ஆம் வகுப்பு வரை முதல் மதிப்பெண் பெற்றிருந்தான், பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண். ஆனால் இப்பொழுது என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, அவனுடைய முடியும் சரியில்லை, அவனுடைய ஆடை வடிவமைப்பும் சரியில்லை, அவனுடைய செயல்பாடுகளும் சரியில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம் என்பது நட்பு தான் சகோதரர்களே. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் 2328வது செய்தியாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அறிவிக்கக்கூடிய செய்தி, அல் மர்உ அலா தீனி கலீலி. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறார். அல் மர்உ அலா தீனி கலீலி, நண்பருடைய மார்க்கத்தில் ஒருவர் இருக்கிறார். ஃபயன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், அவர் பார்த்து கொள்ளட்டும் அவர் யாரோடு நட்பு பாராட்டுகிறார் என்று. என்னுடைய நண்பன் யார் என்று அவன் பார்த்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அவனிடத்தில் அகீதா ஸஹீஹா, சிறந்த அகீதா இருக்கிறதா, தூய்மையான அகீதா இருக்கிறதா, அல்லது வழி தவறக்கூடிய அகீதா இருக்கிறதா என்று இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. அவனிடத்தில் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதா, அவனிடத்தில் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா, அவனிடத்தில் ஹராமான செயல்பாடுகள் இருக்கிறதா, அதை பார்க்க சொல்கிறது. அவன் தொழுகிறானா, அவன் வணக்க வழிபாடு ஈடுபடுகிறானா என்பதை பார். காரணம், உன் நண்பன் தான் உன்னுடைய வெளிப்பாடு. உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் நீ இருப்பாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க சகோதரர்களே, உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ உன் நண்பனுடைய வழியில் தான் நீ இருப்பாய். அதன் காரணமாக நீ பார்த்துக்கொள், நீ யாரிடத்தில் நட்பு பாராட்டுகிறாய் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் ரசூலுல்லாஹோடு எவ்வளவு நெருக்கம் கொண்டவர் நமக்கெல்லாம் தெரியும். அபூ தாலிப் உயிரோடு இருக்கும் வரை ரசூலுல்லாஹுவை மக்காவில் யாருமே தொட முடியாது. அதன் காரணமாகத்தான் அபூ தாலிப் மரணித்த அந்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்வார்கள், ஆமுல் ஹுசன், துக்க ஆண்டு, மிகப்பெரிய இழப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, கவலைப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்ன சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அபூபக்கர் அழுவார். அழுது ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தந்தை இஸ்லாத்தை ஏற்ற மகிழ்ச்சியை விட உங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் அதிகமாக நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். இஸ்லாத்துக்கு அவ்வளவு உதவி செய்தவர்கள் சகோதரர்களே. அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரசூலுல்லாஹ் தனிமைப்பட்ட பொழுது, அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் தனிமைப்பட்ட பொழுது உணவாலும் பாதுகாப்பாலும் மிக அளவிற்கு பங்களிப்பாற்றியவர் அபூ தாலிப். மரணப்படுக்கை, மிகப்பெரிய பாசம் ரசூலுல்லாஹ், அவ்வளவு பாசம். ரசூலுல்லாஹுவை பிறந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த செய்தியை கேட்டு அதிக மகிழ்ச்சி அடைந்த அபூ தாலிப். மரணப்படுக்கை, ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், கவலையோடு வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள்.
நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய காரணத்தால் இந்த ஒரு வார்த்தையை வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் பேசுவேன், உங்களுக்காக பரிந்து பேசுவேன். அந்த நேரத்தில் அந்த அறையில் அபு உமையா இருக்கிறார், அபூ தாலிபுடைய நண்பர் இருந்து சொல்கிறார், அத்தர்கபு அன் மில்லத்தி அபி தாலிப், அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப். அபூ தாலிபே, உன்னுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய இந்த மார்க்கத்தை, இந்த வழியை விட்டா நீ வெளியேறுகிறாய்? உன்னுடைய சகோதரருடைய மகன் இப்படி உன்னிடத்தில் சொல்கிறார், ஆனால் உன்னுடைய தந்தை இருக்கக்கூடிய அந்த வழியை விட்டா நீ செல்கிறாய்? ஒரு நட்பு, ஒரு தீய நட்பு. அபூ தாலிப் சொன்னார், இல்லை, நான் விடமாட்டேன், நான் என்னுடைய தந்தையுடைய அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறேன், அந்த கொள்கையில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியாமலேயே அதை ஈமான் கொள்ளாமலே மரணித்து விட்டார். ஒரு நட்பு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நட்பு தான் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும், எதுவரை ஷிர்க் வரை உன்னை அழைத்துச் சென்று விடும். சாதாரண விஷயம் அல்ல. யாரிடத்தில் நீ பழகிக் கொள்கிறாய், அதில் மிக முக்கியமாக இஸ்லாம் கெட்ட நண்பர்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த நண்பர்களோடு உன்னுடைய தொடர்பு ஒருபொழுதும் வைக்கக்கூடாது. இந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் வந்தால் அவர்களை நீ கடந்து செல்ல வேண்டும். அதற்கான அடையாளங்கள், கெட்ட நண்பர்களுக்கான அடையாளங்களும் அந்த நண்பர்களால் நாளை மறுமையிலும் என்ன என்ன பலனை அடைவான் என்பதை குறித்து சில செய்திகளை நாம் பார்ப்போம். முதலாவது, கெட்ட நண்பன், அவனுடைய முதல் அடையாளம் என்பது சகோதரர்களே, பாவத்தின்பால் மக்களை இழுப்பான். முதல் அடையாளம் என்பது பாவத்தின்பால் மக்களை அழைப்பான். அவன் நண்பனை அழைப்பான். அவன் குடிக்கக்கூடியவனாக இருந்தால், அல்லது அவன் போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடியவனாக இருந்தால், அல்லது அவன் ஹராமான தொடர்புகளோடு இருந்தான் என்று சொன்னால், அந்த தொடர்பும் அந்த பழக்கம் இவனை தொட்டுக்கொள்ளும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஆனு, நீங்கள் உதவ வேண்டாம், அலல் இஸ்மி, பாவத்தை கொண்டும் அநியாயத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உதவ வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு நண்பனிடத்தில் தான் படிக்கிறான், நண்பன் ஹராமான தொடர்பில் இருந்தான், அவன் இயங்குகிறான். இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கௌண்ட் நீ போய் பார்த்தால் இந்த பெண்களோடு நீ பேசலாம் என்று நண்பன் சொல்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த நட்பு இன்னைக்கு போதை பழக்கம் கூட நண்பன் சொல்லுவான், கொஞ்சம் இதை வைத்துப்பார், இன்பமாக இருக்கும், இந்த போதைப் பொருளை கொஞ்சம் உட்கொள், இன்பமாக இருக்கும். இஸ்லாம் சொல்கிறது, இந்த நண்பனை விட்டு நீ நீங்க வேண்டும். இரண்டாவது அடையாளம் என்பது ஒரு கெட்ட நண்பன் உடைய அடையாளம், மார்க்கத்தை விளையாடுவார். இன்றைக்கு இல்லாமன் ரஹிம ரப்பி, இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களும், இன்றைக்கு கட்டமைக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களும் மார்க்கத்தை எல்லாம் விளையாடுகிறார்கள். குர்ஆன் வசனங்களை வைத்து விளையாடுகிறார்கள். அவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்கிறார்கள். இன்றைக்கு நண்பர்களுக்கு மத்தியில் பேசும்பொழுது கூட மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய சில செய்திகளை வைத்துக் கொண்டு அதை கிண்டல்களும் கேலியும் நையாண்டி அடிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை விளையாடுவான், மார்க்கத்தை விளையாட்டாக அவன் எடுத்துக்கொள்வான். இன்றைக்கு அப்படித்தான் மாறிவிட்டது. இன்றைக்கு சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் விளையாட்டாக எடுக்கிறான். வயலன்ஸ் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறான். வயலன்ஸை, அநியாயங்கள், அக்கிரமங்களை பார்த்தால், உயிரிழப்புகளை பார்த்தால் அவன் உள்ளம் உருக வேண்டும். ஆனால் இன்றைக்கு பப்ஜியாக இருக்கட்டும், இன்றைக்கு ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், இதை போன்ற அந்த கேம்கள் சகோதரர்களே மனித மூளை எந்த அளவிற்கு மாற்றுகிறது என்று சொன்னால், வயலன்ஸை நார்மலைஸ் செய்கிறது. நார்மலைஸ், ஒரு கொலையை, ஒரு தாக்குதலை, ஒரு சகோதரனை அடிப்பதை நார்மலைஸ் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப கெட்ட நண்பர்களுடைய அடையாளம் என்ன? அவன் மார்க்கத்தை விளையாடுவான். தொழுகை தொழக்கூடியவனை எல்லாம் கேலி கிண்டல் செய்வான். தாடி வைத்தவர்களை எல்லாம் கேலி கிண்டல் செய்வான். நீங்கள் பார்க்கலாம் உங்கள் நட்பு வட்டாரத்திலேயே மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்களை கேலி கிண்டல் செய்வதை. மூன்றாவதாக கெட்ட நண்பனுடைய அடையாளம் என்பது வீண் விரயத்தை ஏவுவான். வீண் விரயம். நம்முடைய பிள்ளை நன்றாகத்தான் இருப்பான்,
ஒரு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே வாப்பாட்ட வந்து கேட்கறது, வாப்பா எனக்கு 3 லட்சம் ரூபாய் பைக், எனக்கு 5 லட்சம் ரூபாய் பைக் வேண்டும், இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். அவன் கேட்கவில்லை. அவனுக்கு வாப்பாவுடைய கஷ்டம் தெரியும். துபாயில் வாப்பா என்ன கஷ்டப்படுகிறார், எவ்வளவு ரத்தத்தை சிந்துகிறார் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கெட்ட நட்பு எதையே சகோதரர்களே, இந்த பைக்கை எடுத்தால் நாம் இந்த ஃபாஸ்டில் செல்லலாம். நீங்கள் நிறைய மரணங்களை எடுத்து பார்த்தால் நம்முடைய ஊர்களிலே நண்பர்களுடைய மரணம் தான் அதிகமாக இருக்கும். நண்பனை ஏற்றி செல்வார்கள், ஹைவேயில் 100-200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது அங்கே விபத்துக்குள்ளாகி ஒருவன் தப்பித்து விடுவான், ஒருவன் மரணித்து விடுவான். வேகம், அந்த உணர்ச்சி, கெட்ட நண்பன். குர்ஆன் சொல்லுகிறது, லா துஸ்ரிஃப், நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடிய அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சாதாரணமாக தான் இருப்பான் சகோதரர்களை. வீட்டில் பாப்பாட்ட வந்து உம்மாட்ட வந்து கேட்பான், இதெல்லாம் எனக்கு வேண்டும். நல்ல நட்பு அது ஏவாது. கெட்ட நட்பு வீண் விரயத்தை ஏவும் சகோதரர்களே. 4வது அடையாளம், குறைகளை வெளிப்படுத்துவான். கொஞ்சம் குண்டா இருந்தா நட்பு வட்டாரத்திலே, அல்லது கொஞ்சம் கருப்பாக இருந்தால், அல்லது கொஞ்சம் அவனுடைய தோற்றத்தில் மாற்றம் இருந்தால், இந்த கெட்ட நட்பு கேலி கிண்டல் செய்யும், குறைகளை வெளிப்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்த ஒரு விஷயம், ஒருவருடைய தோற்றத்தை வைத்து, ஒருவருடைய நிறத்தை வைத்து, ஒருவருடைய முக பாவனையை வைத்து, ஒருவருடைய உடல் அமைப்பை வைத்து கேலி கிண்டல்கள் செய்யக்கூடாது, அதை குத்தி காட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லோரும் அழகானவர்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேசும் பொழுது, சிறிய பிள்ளை அல்லவா, சிறிய ஒரு வயது அல்லவா, சஃபியா ரலியல்லாஹு தஆலா பேசும் பொழுது, இன்னா கஸீரா, அல்லாஹ்வின் தூதரே சஃபியா குட்டையாக இருக்கிறாள். ஒன்றும் சொல்லல, இந்த பேச்சு வாக்குல சஃபியா குட்டையாக இருக்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, நீ இப்போ பேசின தெரியுமா இந்த வார்த்தை, குட்டையாக இருக்கிறாய் என்று சொன்னாய், இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் முழுக்க விஷமாக மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு சர்வ நட்பு, அவனுக்கு கவலையாக சொல்ல தெரியாது. அவனுக்கு நான் நடப்பதை சொல்கிறேன், நட்பு வட்டாரத்தில் அவனுக்கு அது வலிக்கும். அவனுடைய தோற்றத்தை பற்றியோ, நிறத்தை பற்றியோ, அவனுடைய முக பாவனையை பற்றியோ, அவனுடைய உடல் குறைபாடுகளை பற்றியோ அதை கேலிக்கின்ற குறையாக வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு வலிக்கும். ரசூல் சொன்னார்கள், இந்த ஒரு வார்த்தை, அவங்க அப்படிதான் இருக்காங்க, அதை சொன்னதற்கே அல்லாஹ் என்ன சொன்னார்கள், இல்லை, அந்த ஒரு வார்த்தையை கொண்டு கடல்ல போட்டா கடல் முழுக்க விஷமாக மாறிவிடும். இந்த கெட்ட நண்பன் நாளை மறுமையில் என்ன என்ன நிலைகளை எல்லாம் ஏற்படுத்துவான். உலகத்தில் இவ்வளவு நஷ்டம் ஒரு கெட்ட நண்பனால் நமக்கு ஏற்படும் எனில், நாளை மறுமையில் அது குர்ஆன் சொல்லுகிற நாளை மறுமையிலே மனிதன் தோழர்கள் இருவர் சந்திப்பார்கள். உலகத்தில் பைக்குகளுக்கு பின்னால் உலகத்தின் நட்பு பாராட்டியவர்கள், உலகத்தில் அவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவர்கள் இருவர் சந்திப்பார்கள். சந்தித்து ஒருவருக்கொருவர் கொள்வார்கள், யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. குர்ஆன் நட்பு, உலகத்தில் அல்லாஹ்வுக்காக இணையாத நட்பு, ஹராமுக்கான இணைந்த நட்பு. அந்த தோழர்கள் மறுமையில் சந்திக்கும் பொழுது அவன் சொல்லுவான், தன்னுடைய விரலை கடித்து சொல்லுவான், நான் இவனை இந்த உலகத்தில் நட்பராக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள் உலகத்தில், தாடி வைத்துக் கொண்டு மார்க்க அழைப்பு பணி செய்யக்கூடிய, மார்க்கத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை நினைவுபடுத்தக்கூடிய சிறந்த நண்பர்கள் இருந்த பொழுது ஹராமுக்காக, இன்பத்திற்காக, உலக சிற்றின்பத்திற்காக வேண்டி நான் தேர்ந்தெடுத்த உறவு இன்றைக்கு என்னை எந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டது. ஓடுவான், ஓடுவான், சொல்லுவான், கை சேதம். கெட்ட நண்பனால் எந்த அளவிற்கு கை சேதம் ஒருமையில்.
அந்த கெட்ட நண்பன் எதுவரை கொண்டு விடுவான் என்று சொன்னால் நரகம் வரை கொண்டு விடுவான். குர்ஆன் மா ஸலககும் ஃபீ ஸகர், சக்கருடைய நரகத்தில் உங்களை நுழைவித்த செயலது. நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். அவர் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக உலகத்தில் இல்லை, உணவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. வகுன்னா நஹூது மஅல் காயிலீன், நாங்கள் வீணான காரியம் செய்து கொண்டிருந்தார்களே அவர்களோடு இருந்தோம். நண்பன் வீணான ஹராமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தாரே அவர்களோடு நாங்கள் இருந்தோம் என்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிற நரகம். கெட்ட நண்பன் சகோதரர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. என் நண்பனை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த அடையாளங்கள் இருக்கதா? அவன் ஹராமை ஏவுகிறானா? அல்லாஹ் தடுத்த பாதை ஏவுகிறானா? ஹராமுக்கு வழிகாட்டுகிறானா? எனக்கு சிகரெட்டை தருகிறான், கொஞ்சம் அடித்து பார்த்து சொல்கிறானா? இப்படித்தான் சகோதரன் இந்த 15 வயதிலிருந்து 24 வயது வரை மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த வயதில் பழக்கப்படக்கூடிய பழக்கம் தான் அவனுக்கு 60 வரை. எவ்வளவு பெரிய விஷயம் சகோதரன். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நல்ல நண்பன் அடையாளம். ரொம்ப முக்கியமானது. நல்ல நண்பன், இஸ்லாம் சொல்லுகிறது நல்ல நட்புகளை இணைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது நண்பர்கள் முதல் அடையாளம் என்பது நாம் ஒருவரோட நட்பு பாராட்டுகிறோம் என்று சொன்னால் முதல் அடையாளம், தலையான அடையாளம் என்பது அந்த நட்பு அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். நான் ஒருவரை நேசிக்கிறேன், இந்த நேசத்தினுடைய ஆணி என்பது நான் அவரை அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்க வேண்டும். சகோதரர்களே, யாராக இருக்கட்டும் இந்த உலகத்தில், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள், இவர்கள் அனைவருடைய நேசமும் அல்லாஹ்வுக்காகத்தான் உங்களை நேசிக்கிறேன். இப்படி நேசித்தால், ஆனா இன்றைக்கு நேசமெல்லாம் ரப்பை கடந்து சென்று விட்டது, கடந்து சென்று விட்டது. இன்றைக்கு வரைக்கூட திரைப்பட பாடல்களும் பார்க்குகிறோம், பெண்ணை அல்லது ஒரு ஆணை ரப்புக்கு நிகராக கொண்டு வைக்கிறார்கள். அதை இவன் கேட்டு இவன் பாட்டு பாடுகிறான். நேசம் என்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நான் ஒருவரை நேசிக்கிறேன், ஏன்? அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்? அவரிடத்தில் மார்க்கம் இருக்கிறது, நேசிக்கிறேன். யார் நேசிக்கிறேன்? அவரிடத்தில் தொழுகை இருக்கிறது, நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்? அவர் எப்பொழுது பார்த்தாலும் மார்க்கத்தை ஏவுகிறார். பின்னால் சஹாபாக்களுடைய வரலாறை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக அப்படி நேசித்தா என்ன ஆகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் 6167 செய்தியாக, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் 2639 செய்தியாக, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களை அளவு கடந்து நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மஅன் மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய் நாளை. அல்லாஹ், உனக்கு நேசமா? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாயா? இந்த நேசம் இருக்கிறதே, ரப்புக்காக நேசிக்கிறாயே, இந்த நேசம் உன்னை சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்க செய்யும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டவுடன் சொல்கிறார்கள், எங்களுக்கு பெருநாள் என்பது இந்த ஹதீஸை, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நாள் தான் எங்களுக்கு பெருநாள். உலகத்தில் அவர்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்து விட்டான். உலகத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தோழமை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டான். அபூபக்கரோடு தோழமை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டான். உமரோடு தோழமை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டான். ஆனால் நாளை மறுமையில் அது கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்த மன் அஹ்பப்த, யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய் மறுமையில், கவலைப்படாதே. என் நட்பு, நான் அவனை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நல்ல நண்பனுடைய அடையாளம், அல்லாஹுவை நினைவு கூறுவான். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நட்பு. அவனை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வரும். அவன் பேசினால் அல்லாஹ்வை முற்படுத்தி பேசுவான். நல்ல நட்பு. இந்த நட்புகளை இஸ்லாம் சொல்லுகிறது, கடுமையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வதஆனு, உதவி கொள்ளுங்கள், அலல் பிர்ரி வத்தக்வா, உங்களுக்கு மத்தியில் தக்குவாவை கொண்டு நல்ல நன்மைகளை கொண்டும் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உதவி கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. உதவி. ஒரு சென்டரில்
குழுபுகிறோம், யார் என்று கூட தெரியாது, முன்னால் அவரோடு பழக்கமே இருக்காது. ஆனால் தோழமை கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கத்தை இந்த மண்ணிலே நாம் நிலைநிறுத்த வேண்டும், அறியாத பல மக்களுக்கு இந்த வழியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக இணைந்த தோழர்கள் இருக்கிறார்களே, அந்த நேசம் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த விருப்பத்துக்குரியது. அந்த மாதிரி மக்கள் அல்லாஹுவை ஞாபகம் கொள்வார்கள், அவன் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவான். மூன்றாவதாக மிக முக்கியம், நல்ல நண்பனினுடைய அடையாளம் என்பது சோதனையின் பொழுது, கஷ்டங்களின் பொழுது உடன் இருப்பவன். நம்முடைய ஃபேமிலியில் ஒரு கஷ்டம், உடன் இருப்பவன் என்றால் பொருளாதார உதவி அல்ல, நல்ல வார்த்தைகளை சொல்வது, அல்லாஹுவை முற்படுத்துவது. கவலை வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், இப்படி சோதனைகள் வரும்பொழுது பொறுமை காருங்கள் என்று சொல்லக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரிய நஷ்டம் என்னவென்ற சகோதரர்களே, இன்றைக்கு நட்புகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆஃப்டர் குளோபலைசேஷன், உலகம் பொருளாதாரத்தை மையப்படுத்தி சுற்றக்கூடிய காரணத்தால் ஒருவருடைய வீழ்ச்சியை பார்த்து ஒருவன் சந்தோஷப்படுகிறார். குடும்பத்தில் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் வெளிப்படையில் அவர் என்ன காண்பார்? அல்லாஹ் உங்களுக்கு. ஆனால் உள்ளத்தில் அவர் சந்தோஷப்படுவார். என் நண்பன் நல்ல சாலிஹான நண்பன், அவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அதை பொறுத்து சந்தோஷப்படுகிறான். அபூபக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன், நட்பினுடைய ஒரு இலக்கணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நட்பினுடைய இலக்கணம் சகோதரர்களே. எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுக் கொடுத்ததே கிடையாது. மிஹராஜுடைய பயணம் முடித்து ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்கிறார்கள், நான் ஒரு இரவிலே நான் 7 வானத்திற்கு மேலாக சென்று அல்லாஹ்வை சந்தித்தேன். காஃபிர்கள் எல்லாம் கேலி கிண்டல்கள் செய்கிறார்கள். அபூபக்கர் இடத்தில் வருகிற செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சொன்னது என்னுடைய தூதர் அல்லாஹ்வின் தூதரா? அப்படி என்றால் நான் ஈமான் கொள்வேன். இதைவிட மேலாக ஒன்று நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், வஹி வருகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த தோழர்களோடு தான் பிசினஸ் டீல் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய தோழர், நபியை கடந்து என்னுடைய தோழர். இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கஅபாவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒருவன் வருகிறான், ஒரு முஷ்ரிக். அல்லாஹ்வின் தூதர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை பார்த்து ஓடி சென்று தன்னுடைய துணியை எடுத்து அல்லாஹ்வின் தூதருடைய கழுத்தில் போட்டு அப்படியே இருக்குகிறார். வேதனை தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்குகிறார்கள் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவுடன் ஓடி வந்து அதை அப்படியே ரசூலுல்லாஹை விடுவித்து அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடியவர், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக இவரை கொலை செய்ய போகிறீர்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துடைய பயணம் சகோதரர்களே, ஹிஜ்ரத், ரசூலுல்லாஹை கொலை செய்வதற்கான திட்டம். மக்காவில் மிகப்பெரிய வாழ் வீசக்கூடியவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். முஹம்மதை பார்த்தவுடன் தலையை வெட்டி வீச வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் யாரோடு பயணம் செல்ல வேண்டும்? சில சஹாபாக்கள் மறைந்து மறைந்து ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள், சில சஹாபாக்கள் வெளிப்படையாக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பயணம் செய்ய வேண்டும், யாரை அழைப்பது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்தார்கள், நீங்களும் தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய வாள்கள் இருக்கிறது, இவ்வளவு பேரை நியமித்து இருக்கிறார்கள், நானும் உங்களோடு வந்து நான் மாளவா, நான் மரணிக்கவா? இல்லை சகோதரர்கள், அழுதார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சௌர் குகை உள்ளே இருக்கிறார்கள். குர்ஆன் பதிவு செய்கிறது, நண்பன் என்று அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். நண்பனிடத்தில் சொன்னார். அந்த வாள்கள் எல்லாம் அப்படியே அவர்களுக்கு தலைக்கு கீழாக இருக்கும் பொழுது சொன்னார், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ள வேண்டிய அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அவ்வளவு நேசத்தின் வெளிப்பாடு சகோதரர் அபூபக்கர் சித்தீக். எந்த சோதனையான கஷ்டமான சூழலிலும் ரசூலுல்லாஹ் விட்டு பிரியாதவர், ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்காதவர். அந்த அன்பு நம்மால் கணக்கிடவே முடியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்யக்கூடிய செய்தி, அறிவிக்கக்கூடிய இமாம் புகாரி
3661 செய்தியாக பதிவு செய்கிறார்கள் சஹீஹுல் புகாரியில். ஒரு நிகழ்வு, அபூ தர்தா சொல்கிறார்கள், நாங்கள் குந்து ஜாலிஸன் ஐந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் இது அக்பல அபூ பக்ரின், அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வந்தார்கள். அஹத பி தரஃபி ஸௌபிஹி, தன்னுடைய கீழ் ஆடையை அப்படியே தூக்கியவராக உள்ளே வருகிறார்கள். அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு கீழாடை தூக்கி அப்படியே வந்து ரசூலுல்லாஹுடைய அந்த காலுக்கு கீழாக அப்படியே நெருங்கி உட்காருகிறார்கள். உட்கார்ந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி கான பைனி வ பைன இப்னி ஹத்தாபி ஷைஉன், எனக்கும் இப்னு ஹத்தாபுடைய மகன் உமருக்கு மத்தியிலே ஒரு சின்ன வாக்குவாதம். தப்பு என் மேலதான் அல்லாஹ்வின் தூதரே, நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன், ஆனால் அதனை அவர் கடந்து சென்று விட்டார். உமர், தப்பு என் மேலதான், ஆனால் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை கடந்து சென்று விட்டார். உமர், அபூபக்கர் நம்மிடத்தை மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கருடைய வீட்டுக்கு செல்கிறார். சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் அபூபக்கர் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்குள்ளே செல்கிறார். உமரை பார்த்தவுடன் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் சிவந்தது. அல்லாஹ்வின் தூதருடைய முகம் சிவந்தவ பார்த்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை அப்படியே பிடிக்கிறாங்க. இல்லை அல்லாஹ்வின் தூதரே, என் மேல்தான் தவறு, உமர் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறு செய்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், சிலர் என்னுடைய நண்பனை மன்னிக்க தயங்குகிறார்கள். யார் தெரியும்? அபூபக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த பொழுது என்னை அவர் உண்மைப்படுத்தினார். நீங்கள் எல்லாம் என்னை புறக்கணித்த பொழுது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். உங்களுக்கான நிலைகளை, உங்களுக்கான அந்த கைமாறை நான் செய்துவிட்டேன். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைமாறை என்னால் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. அபூபக்கர் சாதாரணமான ஒரு நண்பர் அல்ல. இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவும் வந்ததற்கு பிறகும் நீண்ட காலம் அல்லாஹ்வின் தூதரோடு பயணித்தவர்கள். நட்பின் இலக்கணம். அதன் காரணமாக தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நசீப், அல்லாஹ்வின் தூதரோடு உலகத்திலும் வாழ்ந்தார், கபரிலும் வாழ்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சகோதரர்கள், அப்படிப்பட்ட சோதனையின் போது அந்த நட்பு, நல்ல நண்பன், அவனுடைய அடையாளம், அவன் அல்லாஹுவை சொல்ல வேண்டும், பொறுமையை சொல்ல வேண்டும், திக்ரை சொல்ல வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும். அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவதல்ல. நண்பனுடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவான். நல்ல நண்பனாக இருக்க முடியாது சகோதரர்கள். விசிட்டிங் விசால வருவான் துபாய்க்கு, நல்லா சிரிச்சு பேசுவான், வா எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் செய்யலாம். வந்து அவன் நடுத்தருவில் விட்டு அவன் கஷ்டப்படக்கூடியதை பார்த்து கண்குளிர்ச்சி அடையக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறார். தவறு சகோதரர்கள், தவறு. நடக்கிறதே சொல்கிறேன். நட்பு என்று அழைத்து வருகிறோம் விசிட்டிங்கில், நான் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன். வந்து நடு ரோட்டில் விட்டு செல்கிறார். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கும் ஒரு தாய் இருக்கிறாள், தந்தை இருக்கிறார், இவனை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்று நினைப்பது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான்காவதாக, நல்ல நண்பன் தவறை தடுப்பான். ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை தடுப்பதற்கு முற்படுவான். புகைப்பிடித்தால் பார்த்துவிட்டு செல்ல மாட்டான். இன்னைக்கு இன்னொரு மனநிலை இருக்குது. நம்ம கூட இருக்கக்கூடியவன் ஏன்னா ஒருவருடைய முன்னேற்றம் இன்னொருவருக்கு பின்னடைவு என்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஒருவருடைய முன்னேற்றம் இன்னொருவருடைய பின்னடைவு, அப்படிதான் ஸ்ட்ரக்சரைஸ்ட். எல்லா இதுவும் அப்படிதான் இருக்கிறது. ஒருவன் பின்னடைய வேண்டும் என்று ஒருத்தர் புகைப்பிடிச்சா சந்தோஷப்படுறான், அவ்வளவுதான், இவன் கொஞ்ச காலத்தில் இறந்து விடுவான். ஒருவன் குடித்தால் சந்தோஷப்படுகிறான், அவன் அதை கண்டுக்க மாட்டான். ஆனால் அவன் தொழுவான், அவன் திக்ர் செய்வான், குர்ஆன் ஓதுவான், அவன் கண்டுக்காம அப்படியே போகுவான். அவன் ஹராமான தொடர்பில் இருப்பான். சொல்ல வேண்டும், என்னுடைய கடமை அது, இது ஹராம், இதை செய்யாதே, அல்லாஹ் தடுத்து இருக்கிறார். இந்த ஹராமான தொடர்பு என்பது மிகப்பெரும் அளவிற்கு உன்னை வழிகெடுக்கும். வாழ்க்கையில் சிந்திக்காமல் உன்னை விடும். சொல்ல மாட்டான், அப்படியே இரு. அவன் அப்படியே அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டே இருப்பான். வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
ஆனால் இவன் அதை பார்த்து சொல்றான், இவனோட இது கரெக்டா இருக்கா, ஆனால் அல்லாஹ் விட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவன் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சென்று லா இலாஹா இல்லல்லாஹ் சொல் என்று சொன்ன உடனே அந்த சிறுவன் சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் வெளியே வந்து புன்முறுவல் முறுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சந்தோஷப்பட்ட பல நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு, இஸ்லாத்தை யாராவது ஏற்றுவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக அவ்வளவு சிரிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து ஒருவனை நான் காப்பாற்றி விட்டேன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆனா இன்னைக்கு பாவம் செய்தால் அப்படி ஓகே செய்யட்டு அப்படின்னா என்ன செய்வோம், கேன்சரும் இறந்துவோம். ஒருவருடைய முன்னேற்றம் இன்னொருக்கு இந்த வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸ் சொல்லவில்லை சகோதரர்கள். ஐந்தாவதாக அன்பளிப்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாது வ தஹாபு, அன்பளிப்பு கொடுங்கள். நான் ஒரு நண்பனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் ஒரு அத்தர், அல்லாஹ்வுக்காக ஒரு நட்பை நான் செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு கந்தூரம், அல்லாஹ்வுக்காக ஒரு நட்பை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அன்பளிப்புகள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. நேசம் கூடும், நேசம் கூடும் அன்பளிப்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் வரும். நிறைய ரசூலுல்லாஹ் நேசித்து அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. நுஐமான் அல்லாஹ்வின் தூதருக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. ஏன்னு சொன்னா இவர் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர். இவர் சபையில் இருப்பார், சபையெல்லாம் கலகலப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆனால் அவருக்கான ஒரு பலகீனம் என்ற சகோதரர்களே, அவர் மது அருந்தக்கூடியவர், மது அருந்துவார். அதற்கான தண்டனைகளும் அவருக்கு கொடுக்கப்படும். ஆனால் ஒரு ஏழையான சஹாபி ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் சிரிப்பாங்க, அவர் ரொம்ப பிடிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப இவருக்கு ஒரு நாள் ரொம்ப கால ஆசை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். எவ்வளவு பேர் கொடுக்கிறார்கள், ஆடை கொடுக்கிறார்கள், நாம் ஒரு நாள் செய்ய வேண்டும் சொல்லி கடை வீதிக்கு சில கதை. புகாரி 6781 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நீண்ட ஒரு செய்தி. அவர் செல்கிறார், அல்லாஹ்வின் தூதருக்கு இன்றைக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆடை பார்க்குகிறார், மிக அழகாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த ஆடையை வாங்கி கொடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஆடையை வாங்குகிறார். கடால் கேட்கிறார், காசு. ஆடையை வாங்கி விட்டாய், காசு. நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னோடு வா, நான் ஒருவரை இப்போ சந்திக்க போகிறேன், அவர் உனக்கு காசு தருவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டில் இருக்கிறார்கள். நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு எக்ஸைட்ல ஓடி வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதோ உங்களுக்கு ஒரு ஆடை. அல்லாஹ்வின் தூதர் சந்தோஷப்படுறாங்க. நேசிக்கக்கூடிய ஒரு தோழமையிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பளிப்பு மிக அழகானது சகோதரர்களே, மிக அழகானது. ரசூலுல்லாஹ்க்கு நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் நமக்கு வந்து கண்ட ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படி எடுத்து போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. போட்டுட்டு வெளியே வராங்க. அந்த கடால் வந்து நுஐமான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, காசுங்க, காசுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஐமான் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நான் ஏழை, என்னிடத்தில் காசு இல்லை, எனவே அந்த சட்டைக்கு நீங்க காசை கொடுத்துருங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் எனக்கு காசு படம் எல்லாம் எதுவும் கிடையாது, அன்பளிப்பு தர வேண்டும் நினைத்து அன்பளிப்பை வைத்துக் கொள்ளுங்கள், காசை கொடுத்து விடுங்கள். வதாஹிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் சகோதரர்கள். நேசமான உறவுகளுக்கு அல்லாஹ்வுக்காக எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக நேசம் இருக்க வேண்டும். உலக ஆதாயத்திற்காக அல்ல, இறைவனுக்காக, ரப்புக்காக. அழைப்பு பணியில் நாம் நேசிப்போம் நிறைய உறவுகளை, நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இணைந்த உறவு அல்லவா சகோதரர்களே அது, நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அன்பளிப்புகளை பெரிய அளவெல்லாம் இல்லை, காசு அதெல்லாம் இல்லை, ஒரு சிறிய ஒரு அத்தர் வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தினார்கள். ஆறாவதாக நல்ல நண்பன் அடையாளம் துஆ செய்வான், அவருக்காக வேண்டி துஆ செய்வான். ஏழாவதாக அவனுடைய குறைகளை மறைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய குறைகள் வெளியே வந்து யாராவது ஒருவர் அதனை ஒரு கமாண்ட் செய்துவிட்டால் ரசூலுல்லாஹ் தாங்க மாட்டார்கள். மாஇஸ் பின் மாலிக் உங்களுக்கு தெரியும், விபச்சாரம் செய்த நபித்தோழர். அவருக்கு அந்த தண்டனை கொடுத்ததற்கு பிறகு தொழுகைக்கான நிலை வரும்பொழுது 2 நபித்தோழர்கள் அவரை பற்றி ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள்.
ஒரு தவறான விலங்கையோடு ஒப்பிட்ட ஒரு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை அழைத்து சொன்னார்கள், இதோ குழி இருக்கிறதே, இதற்கு கீழே அழுகி இருக்கக்கூடியதை சாப்பிடுங்கள். உங்களுடைய சகோதரனுடைய மானத்தை சாப்பிட்டதை விட, கண்ணியத்தை சாப்பிட்டதை விட இது சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி நுஅய்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த நபித்தோழர், அந்த ஆடை வாங்கி கொடுத்தால அந்த நபித்தோழர், அவர் மது அருந்துகிறார். ஒரு நாள் அடிக்கப்படுகிறார். சஹாபாக்கள் அவரை லஅனல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் இவர் மீது உண்டாகட்டும், எத்தனை தடவைத்தான் சொல்றது. அல்லாஹ்வின் தூதர் அப்படியே திரும்பி சொன்னார்கள், ஏன் நீங்கள் ஷைத்தானுக்கு துணை போகிறீர்கள்? நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை, கெட்ட வார்த்தை, நீ நாசமாகத்தான் போகுவாய், நீ உன்னுடைய லைஃபில் எல்லாம் சாபம் விடுவான். லைஸல் முஃமின், ஒரு முஃமின் சாபம் விட மாட்டான். அன்றைக்கு சாபம் எதுக்கு எடுத்தாலும் அவன் நாசமாக போக வேண்டும் என்ற வார்த்தைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவல்லாஹி அலிம்து, நான் அறிகிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். அப்படி சொல்லாதீர்கள். என்ன பாவத்தான் செய்தாலும் அவர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். நட்பு சகோதரர்கள். 8வதாக மறுமையில் நல்ல நட்புகள். சபஅத்து யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 கூட்டத்தார்கள், விஐபிஸ். இந்த உலகத்தில் விஐபிஸ் வந்தால் என்ன ஒரு கண்ணியம். நாளை மறுமையில் 7 கூட்டத்தார்கள் தான் சகோதரர்களே. மிக பெரும் அளவிற்கு அந்த வெயிலின் தாக்கம். அல்லாஹ் சூரியனை 1 மைல் தூரம், ஆடைகள் இருக்காது, எல்லோரும் தங்களுடைய பாவத்தை நோக்கிய போதையில் இருந்து கொண்டிருப்பார்கள். உலக வாழ்க்கை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி விசாரணையை நாம் எதிர்கொள்வது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் சில நிலையிலே ஓய்வெடுத்து அப்படி நிம்மதியாக அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பிய வண்ணம் இருந்து கொண்டிருப்பார்கள். உலகத்தில் நாம் அவரை சாதாரண மனிதராக பார்ப்போம். மறுமையில் அந்த நிலையிலே ஓய்வெடுத்தவராக, நிம்மதியாக இறை சந்திப்பை எதிர்பார்த்த மக்களாக, அர்ஷுட நிழல் கீழாக ஒரு 7 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜுலானி தஹாப்ப ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசித்தவர், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நட்பு பாராட்டியவர், அல்லாஹ்வுக்காக இணைந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள். இங்க எல்லாம் எதற்காக இணைந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷ்ஹுர நிழலை நமக்கு வழங்குவாராக. அஷ்ஹுர நிழல் சகோதர சாதாரண விஷயம் அல்ல. அந்த 7 கூட்டத்தார், அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தினுடைய அடையாளமாவது இடத்தில் இருந்தால் நாளை மறுமையிலே நான் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதன். இந்த 7 கூட்டத்தால் ஒருவர், அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடியவர். அடுத்ததாக அந்த நட்பை அல்லாஹ் சொர்க்கம் வரை கொண்டு சேர்ப்பான். சிலர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒருவருக்கொருவர் முன்னோக்கி பேசிக் கொள்வார்கள். உலகத்தில் நண்பர்களை அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக இணைந்த உறவுகள், அல்லாஹ்வுக்காக நேசித்த உறவுகள், அல்லாஹ்வுக்காக நட்பு பாராட்டிய உறவுகள், அல்லாஹ்வுக்காக மார்க்க பணியை இணைந்து பயணித்தவர்கள் நாளை மறுமையில் எப்படி உலகத்திலே உட்கார்ந்து பேசுவோமே அதே போல சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்குவான். கெட்ட நண்பனுடைய அடையாளம் என்ன? பாவத்தை ஏவுவான், மார்க்கத்தை கேலி கிண்டல் நையாண்டி அடிப்பான், வீண் விரயத்தை 3வது ஊக்குவிப்பான், 4வது குறைகளை வெளிப்படுத்துவான், 5வது மறுமையில் அவனுக்கான மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது, 6வது அவன் நரகம் வரை அந்த கெட்ட நட்பு அவனை அழைத்து சென்றுவிடும். நல்ல நண்பனுக்கான அடையாளம் அல்லாஹ்வுக்காக அவன் நேசிப்பான், அல்லாஹை எப்பொழுதுமே நினைகூறிக்கொண்டே இருப்பான், சோதனையின் பொழுது அவனோடு இருப்பான், அல்லாஹை முற்படுத்தி அல்லாஹுவை ஞாபகம் செய்வான், 4வது தவறை தடுப்பான், 5வது அன்பளிப்புகளை கொடுப்பான், 6வது துஆ செய்வான், 7வது அவனுடைய குறைகளை மறைப்பான், 8வது மறுமையில் சிறந்த அந்தஸ்தோடு அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் நாளை மறுமையில் மிக பெரும் அளவிற்கு கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் ஒரு ஒளியாலான மேடையை போட்டு எனக்காக நேசித்தவர்கள் இதோ இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் போட்டு காட்டுவான். எனக்காக இந்த உலகத்தில் அவர்கள் இணைந்த காரணத்தால் என்று அல்லாஹ் மிக பெரும் அளவிற்கு சொல்லுவான். 9வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவார். நல்ல நட்புகள், மார்க்க ஈடுபாடு கொண்ட, அழைப்பு பணி செய்யக்கூடிய, நல்ல பதிவுகளை பகிரக்கூடிய அந்த நண்பர்களோடு இணைய வேண்டும். அந்த நண்பர்களோடு இணைந்து பழக வேண்டும். யாராவது தவறில் இருந்தால் அவர்களை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்களையும் இந்த நல்ல நட்போடு இணைக்கக்கூடிய பாலமாக நாம் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம் சகோதரர்கள். இந்த நட்பு
இஸ்லாம் மிக பெரும் அளவிற்கு வலியுறுத்துகிறது. இறுதியாக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன், உங்களுக்கு தெரியும், ஹபஷாவுடைய ஒரு கருப்பு அடிமை. பொதுவாகவே அடிமைகளுக்கெல்லாம் நட்புகள் கிடையாது, அடிமைகளுக்கு நட்பு கிடையாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன் சுடுமடையிலே இழுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு உரிமை விட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு தான் அல்லாஹ்வின் தூதர் மரணம் வரை இருந்தார்கள். பாங்கிடுவார்கள், ஹஜ்ருக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டுக்கு சென்று அல்லாஹ்வின் தூதரை எழுப்புவார்கள். பள்ளியோடே தொடர்பு, அல்லாஹ்வின் தூதருடைய தொடர்பு, நட்புகள். அடிமை என்று கீழானவன் என்று பார்த்தவர்கள் எல்லாம் நட்பு பாராட்டி பிலால் அவ்வளவு நேசம் தோழர்கள். பிலால் அவ்வளவு நேசித்தார் தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகியதற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சிரிக்க மாட்டார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பார்த்து அல்லாஹ்வின் தூதர் முன்னால் இமாமத் செய்வார்கள். இமாமத் முடித்ததற்கு அப்படியே திரும்புவார்கள். பார்க்கக்கூடிய முகம் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. நட்பு, நேசம். அது இல்லாம ரசூலுல்லாஹ் ஓன் பண்ணுவாங்க. அன்றிருந்த அன்சாரிகள், அன்றிருந்த முஹாஜிர்கள், அன்றிருந்த மதீனா ஏழைகளும் மிஸ்கீன்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய நபி, எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எங்களுக்கு அநீதம் இழைத்தாலும், ஏனால் உலகம் பணம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் பலகீனமானவர்களை அடக்குமுறை செய்வார்கள். இந்த ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் இருந்த அந்த மதீனாவில், அல்லாஹ்வின் தூதர் இருந்த அந்த மதீனாவில் ஏழைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். காரணம், அல்லாஹ்வின் தூதர். எங்களுக்கு பிரச்சனை என்றால், அநீதம் என்றால் நாங்கள் செல்லக்கூடிய முதல் இடம் அல்லாஹ்வின் தூதர். மௌத்தாகி சிரிப்பதே இல்லை சகோதரர்களே. மௌத்துடைய நேரம் வருகிறது, இறுதி கட்டம், உறவுகள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். கண்கள் இருந்து அப்படியே அப்படியே பார்த்து அப்படியே சிரிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரிதாக சிரித்ததில்லை. சிரித்து விட்டு சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹ்பா. அவரிடத்தில் கேட்கப்படும், ஏன் சிரிக்கிறீர்கள்? மூத்துடைய நேரத்தில் சிரிப்பதெல்லாம் சாதாரண விஷயம். அந்த உணர்வு, அல்லாஹ், ரசூல், அந்த நேசம். அவர் சொன்னார்கள், நான் விரும்பக்கூடிய நபியையும் என்னுடைய தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன் என்கிற மகிழ்ச்சியில் நான் சிரிக்கிறேன். கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹ்பா. என் தோழர், நான் அடிமையாக இருந்தவரோட தோழர் இல்லை. அல்லாஹ்வின் தூதருடைய கரத்தை பிடித்தேன். எனக்கு தோழர்கள் இருந்தார்கள், என்னை கட்டி தழுவினார்கள். பிலால் பிலால் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டேன். அந்த நேசத்தின் காரணமாக இந்த மரண நேரத்தை இன்னும் சற்று நிமிடத்திலே என்னுடைய ரூஹ் இந்த உடலை விட்டு வெளியேறும். ஆனால் என்னுடைய மகிழ்ச்சி என்பது என்னுடைய தோழர்களை நான் பார்க்க இருக்கிறேன், என்னுடைய நபியை பார்க்க இருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக இணைந்த உறவுகள் இதுதான் சொல்கிறேன். எனவே உறவுகளை, குறிப்பாக நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அகீதா ஸஹீஹா, சிறந்த அகீதா கொண்ட நண்பர்களோடு பழக வேண்டும். தவறான அகீதாவுடைய நண்பர்களோடு பழகக்கூடிய காரணம், எத்தனையோ மக்கள் வழிகேடில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். நண்பன் தான், அவனுக்கு தெரியாது. நண்பன் சொல்லியிருப்பான், அதே அப்படி பின்தொடர்ந்து அப்படியே போகுவார். எனவே மிக கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. நல்ல நண்பர்களோடு மௌத்து வரை இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருக்கு பிறகு அல் மனார் இஸ்லாமிக் சென்டர் பரகாவில் இருக்கக்கூடிய வைத்து ஒரு மார்க்க கல்வி வகுப்பு, வாராந்திர கல்வி வகுப்பு ஒன்று ஃபஜ்ருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாடமாக கிதாபுல் கபாயிர் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெரும் பாவங்கள் என்கிற புத்தகம். பெரும் பாவங்கள் என்றால் என்ன என்பதை எப்படி இமாம் தஹபி எழுதக்கூடிய புத்தகத்தை வைத்து ஒரு கல்வி வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அதற்கு முடியுமோ, கல்விக்கு நேரம் கொடுப்பது மிக முக்கியம்.
9 to 6 ஜாப்ல இருக்கிறோம். பெரும்பாலான பங்கு உலகத்திற்கு கொடுக்கிறோம். உலகம்தான். ஒரு சர்டன் டைம் கல்விக்காக, மார்க்க கல்விக்காக கொடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய பரக்கத், அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த பரக்கத் அதை உணர்ந்த மக்களுக்கு தெரியும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பரக்கத். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தர வேண்டும். முடிந்தவர்கள் முயற்சி செய்து அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. எப்படி இந்த மஜ்லிஸிலே சந்தோஷமாக நம்மை ஒன்று குழுமச் செய்தானோ அதுபோல் நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்றிணைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன அன்கும் அஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.